ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1 கிலோ சிக்கன், 1.25 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரைஸை 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இங்கே கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் போட்டாச்சு, பட்டை எல்லாம் போட்டிருக்கேன். புதினா எல்லாம் சேர்த்துருக்கேன். புதினா மல்லியும், தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இது வதங்க கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இதில் வதங்கின பிறகு சிக்கன் சேர்த்துக்கலாம். அப்புறம் தனியாத்தூள், பிரியாணி மசாலா எல்லாம் சேர்க்க போகிறேன். பாருங்கள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ தயிர் சேர்க்குறேன். இது வதங்கின பிறகு இதில் நம்ம கறியை சேர்த்துக்கலாம். நான் பக்கத்துலேயே சுடுதண்ணி வச்சுருக்கேன். சுடுதண்ணி தான் இப்போ நான் சேர்ப்பேன். பாருங்கள், இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். இதில் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். நான் சிக்கன் சேர்த்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ ரைஸு 1 கப்னால் நான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு, காரம் எல்லாம் தண்ணி சேர்த்த பிறகு பார்த்துக்கோங்க. நான் இந்த டயத்தில் தான் நான் நெய் சேர்ப்பேன் போவேன். இப்போ எல்லாம் கரெக்டாக இருந்தது. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்த பிறகு ஒரு 20 நிமிஷம் சிம்மிலே வச்சுட்டேன். அதுக்கு பிறகு பாருங்கள், இப்படி தான் ரெடி ஆகி வந்தது. சூப்பராக இருந்தது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு கிரேவி, வெங்காய பச்சடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.